ஹோம் ஸ்டைலில் சோயா கீமா மசாலா குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்மால் சைஸ் சோயா தான் எடுத்திருக்கேன். அண்ட் சோயாவை மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சோயாஸை ஆட் பண்ணிக்கலாம். சோயாஸ் பாயில் ஆகிறதுக்கு 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் கேஸை லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி வாட்டர் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சோயாஸை நம்ம ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொரன்னு அரைக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் 4 மீடியம் சைஸ் ஆனியன்ஸை இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நெக்ஸ்ட் 3 மீடியம் சைஸ் டொமேட்டோஸையும் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் 2 துண்டு பட்டை. ஸோ இப்போ கடாயில் 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் கொஞ்சம் வதங்குறதுக்கு நான் 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆனியன்ஸ் நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ டொமேட்டோஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 மசாலாஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட். ஸோ எனக்கு சால்ட் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோயா மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சோயா கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.